ஹாய்! இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னால அத என்னோட லைஃப்ல ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. என்னன்னா, நான் கடைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு 2 குட்டி பாப்பா, ஒரு தங்கச்சி, ஒரு அண்ணா. தங்கச்சி என்ன பண்ணா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருந்தா. அவளுக்கு அது பிடிக்கல போல. அத அவ கீழ போட்டுட்டு, "அண்ணாவோட ஐஸ்கிரீம் தான் வேணும். எனக்கு வாங்கி தாங்க" அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சா, அவங்க பேரண்ட்ஸும் அத வாங்கி குடுத்துட்டாங்க. நான் அத உத்து கவனிச்சுட்டே இருந்தேன். என்னோட லைஃப்ல நான் அடம் பிடிச்சதே இல்ல. எனக்கு அது அப்பதான் என்ன சொல்றது? அப்ப நான் யோசிச்சேன். ஏன் நம்ம லைஃப்ல நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணதில்ல அப்படின்னு யோசிக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம அடம் பிடிக்கிறோம்ல, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறோம் நமக்கு அதுக்கான ஸ்பேஸ் குடுக்கணும். எப்புட்னா நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு ஒரு விஷயம் வேணும். நம்ம அடம் பிடிச்சா நமக்கு அது கிடைக்கும் அப்படின்ற இடத்துல அவங்க அத நம்மள வச்சிருந்தாங்கன்னா நம்ம அடம் பிடிக்கலாம். ஆனா என் லைஃப்ல நான் எனக்கு யோசிச்சு பார்த்தா நான் அடம் பிடிச்சதே இல்ல. ஏன்னு எனக்கு தெரியல. ரொம்ப டீப்பா திங்க் பண்ணா ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் அடம் பிடிச்சிருக்கேன். எங்கன்னா, எங்க அண்ணன் கூட நாங்க பீச்சுக்கு போயிருந்தோம். எங்க அம்மாவும் அப்போ வந்திருந்தாங்க. எங்க அண்ணாவும் வந்திருந்தாங்க. பெரியம்மா பையன். அவங்க என்கிட்ட ரொம்ப அன்பா இருந்தாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. என்னால அத ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அந்த அன்பு, அன்னுனியத்தெல்லாம். அந்த டைம்ல அவங்க கிட்ட நான் அடம் பிடிச்சேன். என்கிட்ட பொம்மையே இல்ல. எனக்கு யாரும் பொம்மையும் வாங்கி குடுத்ததும் இல்ல. எனக்கு அந்த கரடி பொம்மைய பார்க்கவும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. எவ்வளோன்னு கேட்டா 150 சம்திங் சொன்னாங்க. எங்க அண்ணாகிட்ட அந்த அளவுக்கு மணி இருந்துச்சா? இல்லையா? வாங்கி தருவாங்களா? தருவாங்களா? தரமாட்டாங்களா? நான் எதையும் பத்தியும் யோசிக்கல. எனக்கு அந்த பொம்மை வேணும். இவங்கள்ட்ட சொன்னா இவங்க வாங்கி குடுப்பாங்க. அப்படின்ற மைண்ட் செட்ல எனக்கு வாங்கி குடுத்தாலும் தாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட அடம் பிடிச்சேன். எப்படின்னா கீழ உட்காந்துட்டேன். வரமாட்டேன். எனக்கு பொம்மை வாங்கி குடுத்தா தான் வருவேன்னு சொல்லி, அந்த மெரினா பீச்ல அப்படியே உட்காந்துட்டேன் தரையில. அவங்க என்னைய கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் அந்த பொம்மை எனக்கு வாங்கி குடுத்தாங்க. எதுக்கு இத சொல்றேன்னா, அடம் பிடிக்கிறது தப்பு, சரின்றது எனக்கு தெரியல. ஆனா, அதுக்கான ஸ்பேஸ் நமக்கு குடுக்குறவங்கள்ட்ட தான் நம்ம அடம் பிடிப்போம். உங்களுக்கு அந்த மாரி யாராச்சும் குடுத்துருக்காங்களா? நீங்க அத ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.